Hey Adventure Lights, welcome to SV Bright Beginning channel. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஐ திங்க் இட் மேபி 10 days. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த என்ன வீடியோ அப்படின்னா, ஆல்ரெடி நான் ஒரு 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடியே போட்டிருந்தேன். ஜூலை மந்த் சேலஞ்ச் அப்படின்னு ஆகஸ்ட் 1 வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த வீடியோ. நான் வந்து என்னென்னலாம் பண்ணேன், அதில் வந்து ரிசல்ட் வந்துச்சா இல்லையா, என்ன ரிசல்ட் அப்படின்றது வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் 4 திங்ஸ்க்கு தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் நிறைய, அதாவது நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சதெல்லாம் பண்ணனா இல்லையா, இல்லை வந்து என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டே டியூன். ஃபர்ஸ்ட் திங் வந்து கம்யூனிகேஷன். நான் வந்து என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்தையுமே வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் திங். சரி, நான் பண்ணனா இல்லையா அப்படின்னா, எஸ் ஐ டிட் இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னென்னலாம் பண்ணேன், என்ன சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாமா. இங்கிலீஷில் ஆக்சுவலி கம்யூனிகேஷன் வேறு, இங்கிலீஷ் வேறு. நான் வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே கோலாக வச்சுருந்தேன். ஐ திங்க் ஐ இம்ப்ரூவ்ட் அ லாட் இன் திஸ் சேலஞ்ச். I observed many changes in me. சொல்கிறேன் என்ன அப்படின்னு. ஸோ நான் வந்து நிறைய திங்ஸ் வந்து இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் திங் வந்து கன்சியூமிங் கான்டென்ட். ஓகேவா, நிறைய கான்டென்ட் இங்கிலீஷில் பார்க்குறது அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு பெஸ்ட்டாக இருந்தது வந்து ஜேர்னல் ரைட் பண்ணது தான். அது நான் முன்னாடி இன்னொரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், ஜேர்னலோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே. திஸ் மேட் மீ எ குட் இங்கிலீஷ் ஸ்பீக்கர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அப்படின்னு இல்லை, லிட்டில் பிட். ஓகேவா, ஏன்னா நானே இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை. பட் ஆனால் நான் அந்த 0 லெவல்லேருந்து ஒரு 15 or 20% இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன் இன் 1 month. ஓகேவா, அண்ட் தென் ஜேர்னல், அப்புறம் கன்சியூமிங் கான்டென்ட், இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணேன். அப்புறம் நானே வந்து பேச ஆரம்பித்தேன், வீடியோஸ் எடுத்து இங்கிலீஷில் லைக் 2 or 3 minutes அந்த மாதிரி ரெக்கார்டிங் பண்ணேன். அவ்வளோதான். அண்ட் தென் நான் நடுவில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், எனக்கு காலேஜ் வந்து ஒரு 10 days இருந்துச்சு. அதில் வந்து நான் என்னோடய தாட்டை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணேன் இங்கிலீஷில். நிறையவே வந்து இந்த 10 days ஆஃப் காலேஜில் வந்து நான் பண்ணேன். இன்ட்ரோடக்ஷன் வந்து டக்குன்னு நினச்சப்பே வந்து இங்கிலீஷில் சொன்னேன், ரொம்ப யோசிக்கலை. அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து இருந்துச்சு. இதில் என்னென்னலாம் பண்ணேன்னு இந்த வீடியோவில் ப்ரீஃபாக சொல்ல முடியல. இதுக்கு தனி வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து கம்யூனிகேஷன் அண்ட் இங்கிலீஷ், இது வந்து நான் இம்ப்ரூவ் ஆகிருக்கேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் திங் நான் என்ன ட்ரை பண்ணேன் அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். பட் நான் இதை பண்ணனா இல்லையானா நோ. ஆக்சுவலி நான் வந்து ஒரு 5 days அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன். இட் இஸ் வெரி பேட். நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, தேர்ட் திங் பார்க்கலாமா. தேர்ட் திங் இஸ்
விஷ்ணு சஹஸ்ரநாமம் சாண்டிங் அது பண்ணனா இல்லையா அப்படின்னா பிஃபோர் தட் 10 days நான் வந்து பண்ணேன். அது வரையும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணேன். ஆனால் இந்த 10 days ஆஃப் காலேஜில் வந்து நான் பண்ணவே இல்லை. அந்த பழக்கமும் விட்டுருச்சு. ஸோ பேட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் என்னன்னா கான்டென்ட் க்ரியேஷன். அது வந்து 10 days ஒன்ஸ் தான் நான் ஒரு வீடியோ போடுறேன். இதுவும் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. ஸோ இதுவுமே வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் வந்து இது இல்லாமல் நான் நிறைய விஷயம் பண்ணேன். அதெல்லாம் சொல்கிறேன் உங்கள் கூட. சும்மா ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது. என்னென்னா வேறு என்ன நான் இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன் அப்படின்னா கான்ஃபிடென்ட் லெவல் இஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட் ஃபார் மீ நவ். அதாவது இப்போ வந்து கான்ஃபிடென்ட் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து இப்போ வீடியோவில் பேசும்போதும் கொஞ்சம் ஜாலியாக இப்போ தான் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து சீரியஸாக இருக்க மாதிரி இருந்திருக்கும். அதுவுமே வந்து இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். கான்ஃபிடென்ஸ் லெவல் வேறு என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து க்ரூமிங். அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருந்து வெளியவே போக மாட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. வேறு என்ன, எல்லாருக்கிட்டையும் பேசுகிறதுக்கும் பயப்படுவேன். இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கேன். கொஞ்சம் தான், பட் நான் வந்து ட்ரை பண்ணணும் இன்னும். வேறு என்ன, லிங்க்டின்ல வந்து 100+ கனெக்ஷன்ஸ் வந்து 1 monthல எனக்கு கிடச்சிது. ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணி 1 month தான் ஆகுது. இந்த 1 monthல வந்து 100+ கனெக்ஷன்ஸ் வந்து இது பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சம் வந்து ஆண்டர்ப்ரினர்ஷிப் பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் லிங்க்டின்லேயும் நிறைய பேர் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து கொஞ்சம் இந்த பிளான்லே இல்லாத திங்ஸ்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனால் பிளான் போட்டது வந்து எதுவுமே நான் பண்ணல. ஸோ திஸ் இஸ் மை வீடியோ. இந்த மாதிரிலாம் நான் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஓகே காய்ஸ், ஆக்சுவலி எனக்கு எடிட்டிங்லாம் தெரியாது. நான் ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சது தான் பண்ணுறேன். ஸோ சாரி ஃபார் தட். இந்த எடிட்டிங் இதுக்கு வந்து ரொம்ப சாரி காய்ஸ். சரி, ஓகே. நீங்கள் வந்து உங்களோட சஜஷன்ஸ் இல்லைனா வேறு ஏதாவது நீங்கள் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா ப்ளீஸ் டு காமெண்ட். ஓகே, bye guys. I see you in the next video. Bye.